கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் மார்க்கு 10:45. அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். மார்க்கு 10:45. அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இங்கே வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது, ஏசப்பா எதுக்கு பூமிக்கு வந்தார் சொல்லி. ஆமேன். நிறைய பேர் இங்கே கேட்கலாம், ஏன் கடவுள் பூமிக்கு வரணும், எதுக்கு ஏசப்பா பூமிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களே. அதுக்கு பதில் இதில் இருக்குது. ஏன் அவர் பூமிக்கு வந்தார் அப்படின்னா, அநேகரை மீட்கும் பொருளாக. பாவத்தின் சம்பளம் மரணம்னு அவர் சொல்லிட்டாரு. அந்த மரணத்துலேருந்து நம்மளை காப்பாற்ற. ஆமேன். பாவத்தில் இருந்து நம்மளை மீட்க தான் ஏசப்பா பூமிக்கு வந்தாராம். அதுவும் இல்லாமல் அவர் ஜீவனை கொடுத்து மீட்க வந்தார். ஆமேன். இப்போ கூட பாவன்ற பிடியில் மாட்டிட்டு கஷ்டப்படுறீங்க, விடணும்னு நினைக்கிறேன், விட முடியல, இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் மறுபடியும் செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை சாபம், நோய், கஷ்டம், கண்ணீர்னு மாட்டிகிட்டு இருக்கீங்களா? ஏசப்பா பதில் தராரு. உன்னை மீட்க தான் நான் பூமிக்கு வந்தேன், கவலைப்படாத, நான் கூட இருக்கிறேன். பாவத்துலேருந்து உன்னை மீட்டுக்கொள்வேன், சாபத்துலேருந்து மீட்டுக்கொள்வேன், உன் சூழ்நிலை எல்லாம் மாறும், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். ஆமேன். அதுக்காக தான் பூமிக்கும் வந்தார். அதனால தான் அவர் ஜீவனையும் கொடுத்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று மட்டும்தான். உங்கள் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுருங்க. ஏசப்பா சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் சூழ்நிலை எல்லாம் மாறும். அவர் ரத்தத்தினால கழுவப்படுங்க. ஏசப்பா நிச்சயமாக உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமேன்.